அதிமுகவில் நீடிக்க வேண்டாம் என்று நினைப்பதாக கூறியுள்ள அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் அரசியல் வாழ்க்கை போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். ஜெயலலிதா அளித்த இன்னோவா காரை கட்சியிடமே திரும்ப ஒப்படைத்ததற்கான காரணம் மற்ற கட்சிகளில் இருந்து வந்த அழைப்பு குறித்து நாஞ்சில் சம்பத்துடன் நமது செய்தியாளர் ஜீவ சகாப்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நான் ஒரு ஃபயர் பிராண்ட் ஆரேட்டர், எனக்கான களம் இங்கே அமையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் எதுக்கு வீணா வச்சுட்டு இருக்கணும்னு கொடுத்துட்டேன். இது உங்களுக்கான களம் அமையாது என்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற போது மாற்று முகாமான திமுகவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு திட்டமோ அப்படி யாருடைய கதவையும் நான் தட்டலை, இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. நீங்க தட்டலைன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த பதில கூட நீங்க தட்டலைன்னு சொல்லியிருக்கீங்க. அழைப்பு வந்தா போவீங்களா? அழைப்பு வந்திருக்கா? என்னுடைய நண்பர்களாக இருக்கிறவர்கள் வரலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அதெல்லாம் யோசிச்சு தான் சொல்லணும்னு சொன்னேன். அப்ப கூடிய விரைவில் நீங்கள் மாற்று முகாமுக்கு சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு செல்வதற்கு அப்படி ஒரு திட்டம் இல்லை. ஏன்னா நான் திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். நேரடியாக நான் வத்தலக்குண்டில், குளித்தலையில், புளிச்சலூரில், தாம்பரத்தில் தாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் அதை ஏற்பதில் நான் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. மரியாதைக்குரிய இடம் உங்களுக்கு இருக்கும் என்று உறுதி அளிக்கும் பட்சத்தில், உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை அளிக்கும் பட்சத்தில் நீங்கள் திமுகவுக்கு சேர வாய்ப்பு இருக்கா? திமுக பொருளாளர் ஸ்டாலினே அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பட்சத்தில் நம்பிக்கை அளிப்பன்னு உங்கள்கிட்ட சொல்லி விட்டாங்களா? இல்லையே, அதெல்லாம் யூகிக்க முடியாது. எனக்கு அப்படி ஒரு திட்டம் இல்லை. நான் பொது வாழ்வே போதுங்கிற மனநிலைக்கு நான் வந்திருக்கேன். அப்போ இனிமேல் அரசியல் வாழ்க்கை இல்லைன்னு நாஞ்சில் சம்பத் உறுதியாக சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? அந்த முடிவில் தான் இருக்கேன் இன்னைக்கு, இந்த நிமிடம் வரைக்கும். இனி எந்த கழகங்களையும் இயக்கங்களும் இணைந்து செயல்படுவது கிடையாது. ஆமாம், வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து. வைகோ ஒருவேளை மதிமுகவிற்கு மீண்டும் அழைத்தால் செல்ல வாய்ப்பு இருக்கா? அழைப்பு வந்துச்சு, போகிற மாதிரி இல்லை.